டாக்டர் H.V. அண்டியாய் அவர்களும் சேர்த்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அவர்களை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் மருத்துவருடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே இன்னொரு மருத்துவருக்கு விழா எடுப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான செயலாகவே எண்ணுகின்றேன். நம்முடைய டாக்டர் H.V. அண்டியாய் அவர்களுடைய சாதனைகள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்கள் சாதாரண சாதனையாளர் அல்ல. மாபெரும் தலைவரே, தமிழகத்துடைய மாபெரும் தலைவரையே ஒரு தேர்தலிலே போட்டியிட்டு அவரை தோற்க வைத்தார். ஆனால் அதை கூறுவதை பெயர் சொல்ல விரும்பவில்லை. அதை என்னுடைய இதே விழா மேடையிலே வேறு ஒரு இடத்திலே பேசுகின்ற பொழுது, ஒரு முக்கியஸ்தர் பேசுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் பேரை குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது ஐயா அவர்கள் அதெல்லாம் கூற வேண்டாம், அது முடிந்து விட்டது என்று கூறுகிறார். அப்போது அவளுடைய பெருந்தன்மை என்பது எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மாபெரும் தலைவரை தோற்கடித்து விட்டு அமைதியாக அதை பேசக்கூடாது என்று அந்த மேடையிலேயே கூறுகின்றார் என்றால் இது ஒரு சாதாரண விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போன்றுதான் முதலிலே ஷினா நகரிலே தான் ஐயா அவர்கள் குடிபெயர்ந்தார். அப்பொழுது நான் பிறக்கவில்லை. ஆனால் என் குடும்பத்திற்கு, என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய மாமாவுக்கு எல்லோருக்குமே அவர் நண்பர் தான். அப்பொழுது இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்த நேரத்திலே கதவை தட்டினாலும் அவர் அங்கே அந்த குடிசை வாசிகளுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக எந்த நேரமும் சென்று கொண்டிருக்கின்றவராகத்தான் இருந்திருக்கின்றார். அதனால தான் அண்ணா நகர் தேர்தலிலே தோல்வியிருக்கின்ற பொழுது யாரையுமே இதுவரையும் தோற்கடிக்கப்படாத ஒரு தலைவரை, மாபெரும் தலைவரை ஐயா தோற்கடித்திருக்கின்றார் என்றால் அப்போ அவருடைய உண்மை அங்கே இருந்திருக்கின்றது. அவர் போட்டியிட மாட்டேன் என்று கூறினாலும் கூட புரட்சித் தலைவர் அவர்களை நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தி போட்டியிட வைத்தார். அதே போன்றுதான் ஐயா அவர்கள் பல தலைவர்களை இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய, தமிழகம் அறிந்த, இந்தியாவே அறிந்த தலைவர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார். அவருடைய கைராசி என்றுதான் கருத வேண்டும். அந்த பெயரை எல்லாம் நான் கூற விரும்பவில்லை. இன்றைக்கும் அவர்கள் ஐயா மீது நன்றி உள்ளவர்களாக, விசுவாசம் மிக்கவர்களாக, ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொருவருமே சென்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று எல்லாம் டாக்டர் அண்டியா அவர்கள் யாரிடமே கூறியதும் கிடையாது. நான் உடன் இருந்ததால் அதை உணர்ந்து இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். அதே போன்றுதான் நம்முடைய ஸ்பீக்கர் ஐயா அவர்கள், அவருடைய பெயரே தேவாரமும் இருக்கிறது, பிரபாகரன் என்கின்ற பெயர் உள்ள பெரிய தலைவரும் இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரபாகரன் என்கின்ற ஒரு தலைவருடைய பெயரை கொண்டிருக்கின்ற நம்முடைய சபாநாயகர் ஆனால் அமைதியையும் புன்னகையுமாக இருக்கின்றார். அவர் பெரும் புரட்சி போராளி, இவர் அமைதி போராளி. போராளியிலே 2 வகை இருக்கின்றது அல்லவா? அதிலே தான் அண்ணன் அமைதியாக இருந்து எதையும் நிதானமாக பொறுமையாக முடிவெடுத்து செயல்கூடியவர். அதனால தான் புதியவராக இருந்தாலும் அந்த நேரத்திலே அதிமுகவிலே புரட்சித் தலைவரை அழைத்து அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் சாதாரண விஷயமாக அல்ல. அவர் வீட்டிலே செல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்கின்றார். அப்போது சின்ன வயசிலே மிக அழகாக, சொல்ல முடியாத அந்த அழகை, அவருடைய நிறத்திற்கும் சின்ன வயசிலே எப்படி இருந்திருப்பார், அவருடைய நிறம், அவருடைய முடி, இவைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதே அழகோடு தான் இப்பொழுதும் இருக்கிறார். அப்பொழுது பேரழகு, இப்பொழுது அழகு. அழகிலே 2 விதங்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அதே தான். அவரை பார்த்த உடனே புரட்சித் தலைவருக்கு பிடித்து விட்டது என்று டாக்டர் ஐயா அவர்கள் கூறுவார்கள். அப்போ நீ தான் நிற்க வேண்டும் என்று கூறிவிட்டாராம். அதனால் அதை போன்று அவர் கூறியது போல பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார். ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்திருக்கின்றார். அவர் சட்டசபையிலே கூறுகின்ற பொழுது, சபாநாயகர் பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அவருடைய தந்தையாரும் தாயாரும் அவர்கள் ஜெபம் செய்து அனுப்புகின்ற பொழுது, இனி சம்பாதித்து அரசியல் சம்பந்தமான பணங்கள் 1 ரூபாய் கூட வீட்டிற்கு வரக்கூடாது என்று கூறியது எவ்வளவு பெரிய விஷயம். அவருடைய ஐயாவினுடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு நமக்கு இருந்திருக்கின்றது. இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு விழா எடுப்பது, அவர்களை பாராட்டுவது, சால்வை போடுவது என்று மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. இந்த சாதனையாளர்களை நாம் நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய பண்புகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது நோக்க வேண்டும். இவர்களையெல்லாம் சாதனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக கூறுகின்றேன். இந்த சாதனையாளர்கள் விருதாலே
அவருடைய கைகளாலே விருது பெற வந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் திலகத்தினுடைய ஓராண்டுக்கும் மேலாக தேர்வு செய்யப்பட்டு காத்திருக்கின்ற தமிழ் திலகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தரம் பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கார். அவர் எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து கம்பராமாயணத்தை பற்றி பேச வேண்டியிருந்தது. அவர் அங்கேருந்து கண்ட்ரோல் டவருக்கு தகவல் சொல்லி இது மாதிரி இவர் பேர் சொல்லி இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கார். அந்த புத்தகத்தை பாரதி வித்யா பவன் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. பாரதி வித்யா பவன் வாங்கிட்டு வந்து ஏர்போர்ட்டில் நான் இறங்கும்போது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அதே மாதிரி கொண்டு சேர்த்துட்டு அந்த ஒரு புக்கு ரெஃபரன்ஸ் வச்சு அன்றைக்கி பேசினார். எவ்வளோ தூரம் பாராட்டு பெற்றதுன்னு அதுக்காக சொல்ல வரேன். ரெஃபரன்ஸ் யாராவது கூட எழுதியிருக்கலாம், ஆனால் எழுதியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இவருடைய புக்கு தான் எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தார். அது நான் பாரதி வித்யா பவன் அப்போ இருந்ததுனால இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியும். ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னோடய ஆர்வம் நண்பருக்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பாராட்டு கிடைச்சதுன்றது. அது அவருக்கு என் மேலே ஒரு அபாரமான பிரியம் உண்டு. என்ன காரணம், அவருடைய மைத்திரன் நாராயணராவ்னு சொல்லிட்டு அவரும் நானும் ஒன்றா படித்தோம். டி நகரில் ராமகிருஷ்ணா மிஷன் உயர்நிலை பள்ளியில். அவர் ஸ்டோன் ரோட்டில் வீடு. அப்போது வந்து அதை சொல்லி அப்போ நான் சொன்னதாக ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் எங்கே உட்காந்துருந்தாலும் பார்த்து உட்காருன்னார். ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தேன். அவர் கூட வந்து பிஏ அனுப்பிச்சு நீ போய் அங்கே உட்காந்து செட்டியாருங்க அனுப்பு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பழைய விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருப்பார். அதாவது இன்றைக்கி அந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஞாபக சக்தியோடு யாராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பேசும்போது சொன்னார் 1950 அவர் மருத்துவத்துறைக்கு வந்தார். இப்போ 76 வருஷம் ஆச்சு. இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் சர்வீஸ்க்கு வந்து 76 வருஷம் ஆன ஒரே நபர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு 14 விழாவுக்கும் அவர்கிட்ட போய் ஆச்சரியம் வாங்கிப்பேன். கூடி சீக்கிரம் 100 ஆண்டு நிறைய போகிறது. அன்றைக்கி வந்து எல்லாரும் போய் அவர்கிட்ட ஆச்சரியம் வாங்கிக்கணும். நிச்சயமே வெல்லும் என்று மூதறிஞர் ராஜாஜி சொல்லி பாராட்டிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கரம் பிடித்து இந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து அவர் மருத்துவ துறையினுடைய முன்னணியில் இருந்து அமைச்சராக நல்ல அமைச்சராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆற்றிய பணிகள் எல்லாம் தமிழக மக்கள் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக பல இளைஞர்களெல்லாம் வழிகாட்டிய அந்த பெருமைக்குரியவராக இருக்கிற அந்த நேரத்திலே தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் மீண்டும் எழுந்து வருகிற மீண்டும் எம்ஜிஆரே வருக என்று நாடே எதிர்பார்த்து இறைவனை வேண்டிக் கொண்டிருந்த நேரத்தில் இறைவனின் தூதராக சிலர் தோன்றினார்கள். அந்த இறை தூதர்களை உருவாக நின்று அவரை காப்பாற்றியவர் டாக்டர் ஹெச்பி அன்பு அவர்கள். அதற்கு எந்தெந்த காலகட்டத்தில் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து, விமானத்தில் இருந்து, புரூக்லின் மருத்துவமனையில் இருந்து என்னவெல்லாம் செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பார்ப்பீர்கள். இப்படி ஒரு பிரமிப்பிக்கத்தக்க ஒரு சாதனையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் ரொம்ப என்ன என்றால் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ரொம்ப சாதாரணமாக ஒதுங்கி விடுவார். சில பேர் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள், பெருமைப்படுத்திக் கொள்வார்கள், புகழ் பெற விரும்புவார்கள். பெரிய பெரிய பணிகளெல்லாம் செய்துவிட்டு அமைதியாக ஒதுங்கி நின்று இறைவன் கொடுத்த பணியை நான் முடித்து விட்டேன் என்று மன நிம்மதியோடு அவர் இருக்கிற காரணத்தினால 99 கடந்து 100 கடந்து அதற்கு மேலே வாழ வேண்டும் என்று பலருடைய வாழ்த்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என் மீது அவருக்கு ரொம்ப தனிப்பட்ட அன்பு உண்டு. நான் சட்டமன்றத்தில் 80ஆம் ஆண்டு இளம் வயதில் 28 வயதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக, 26 வயதிலே கவுன்சிலராக, 30 வயதிலே 17 தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலாளராக, தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் இளைஞர் அணிக்கு செயலாளராக பல்வேறு காலகட்டங்களிலே அவருடைய அறிவுரைகள் எனக்கு பெரிதும் உதவி இருக்கிறது. அவரை நான் ரொம்ப மதித்து அவர் வீட்டுக்கு செல்கிற காலத்தில் எல்லாம் அவருடைய துணைவியார் வந்து என்னை அன்போடு கவனித்து கொண்டதை நான் மறக்க மாட்டேன். மதிய உணவு நேரத்திலே அவளை அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி அந்த உணவு நேரம் பார்த்து நான் அவருடைய நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு இப்போது 1000 விளக்கு தொகுதி ஓட்டுறவர், அவருடைய வீடு 1000 விளக்கு தொகுதியில் இருக்கிறது. அவர் வீட்டுக்கு அந்த உணவு வந்து அந்த அம்மா எவ்வளோ பக்குவமாக சமைப்பார்கள். எது தேவையோ எல்லாவற்றையும் கலந்து வைத்து ஒரு சரிசமமான உணவை அவர்களுக்கு வைப்பார்கள். அந்த உணவை நான் நிறைய முறை அவர் இல்லத்தில் நான் அந்த அளவுக்கு என் மீது அன்பு கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். 80ஆம் ஆண்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார்கள். தொடர்ந்து என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அவர் எம்எல்சியாக நிற்கிற போது நான் தேர்தல் வேலை பார்த்தேன். தேர்தல் வேலை பார்த்து டாக்டர் என்ன ரொம்ப எங்களெல்லாம் பாராட்டினார். அப்புறம் என்ன வேண்டும் என்று கேட்டார். உங்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினருக்கென்று எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு ரூம் இருக்கிறது, அந்த ரூமை எனக்கு நீங்கள் கொஞ்ச நாள் தர வேண்டும், நான் படித்து கொண்டிருக்கிறேன், சட்டக்கல்லூரி முடிக்கிற வரைக்கும் வேண்டும் என்று கேட்டேன். உடனே சாவி எனக்கு கொடுத்தார். அப்போது நான் நினைக்கவில்லை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவேன் என்று. ஆனால் அவர் சொன்னார்,
உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நீங்கள் நிச்சயமாக ஒரு உயர்நிலைக்கு வருவீர்கள் என்று என்னை அவர் சொன்ன கணித்த அந்த காலங்களையும் நான் நன்றியோடு எண்ணுகிறேன். இப்போது அவர் கட்சியில் இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியில். பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் டாக்டர் அண்டே என்பதை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கின்றவர்கள் எல்லா கட்சியிலும் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஆனால் எல்லா கட்சிகளை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அவருடைய மாண்பினை பற்றியும் விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கிறவர் டாக்டர் ஹெச்வி அண்டே அவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினார்கள். அப்போது என்னை பேட்டி எடுத்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும், அது மத்திய சர்க்கார் கண்களிலே பட வேண்டும் என்று நான் சொன்ன காரணம் என்று சொன்னால், அவர் எழுதிய சில புத்தகங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பார்த்திராத படித்திராத பொக்கிஷங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த நூல்களாக எழுதினார். அதுவும் காஷ்மீரை பற்றி அவர் எழுதிய அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, டாக்டர் அம்பேத்கர் பற்றி எழுதிய புத்தகமாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணத்தை மொழிபெயர்த்து வைத்திருந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, இவருடைய அறிவாற்றல் எங்கே இவருக்கு நேரம் கிடைக்கிறது என்று நான் நினைப்பேன். மருத்துவமனையில் உட்கார்ந்து கொண்டு வந்து பேசுகிற போது நண்பர் சொன்னாரே, கைராசி என்பது இறைவன் கொடுத்தவர், எல்லாரும் அப்படி பண்ண முடியாது. அவர் சொல்லுவாங்கப்பா, அந்த டாக்டர்கிட்ட போ, சும்மா தொட்டால் கையை தொட்டாலே போதும் குணமாகிவிடும் என்று சொல்லுவாள். அப்படி அமைந்த கரை பகுதியில் இந்த வில்லிவாக்கம் தொகுதி, அண்ணா நகர் தொகுதி, மதுரவாயல் தொகுதி பக்கம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கைராசிக்கார டாக்டர் என்றால் அது அண்டே டாக்டர் தான் என்று பெயர் எடுத்தார். இன்னமும் அதை அந்த மனித நேயத்தோடு செய்து கொண்டிருக்கிற பாங்கு உள்ளபடியே வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து சட்டசபையில் அவர் பேசுகிற பேச்சு, இட் இஸ் எ ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கு அவர் பேசுகிற பேச்சுகள்லாம் நமது பழைய குறிப்புகளை பார்த்தால், அதாவது என்ன சொல்வாள் என்றால், ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் அண்டே எழுந்தால் சண்டே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பேசுவார். கருத்து ஆழத்தோடு பேசுவார். துதி பாடுவது மட்டும் அவர் நோக்கமாக இராமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்கிற கவலையோடு பேசிய பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கின்றோம். ஒரு அறிவு ஜீவி, ஒரு ஆற்றலாளர், ஒரு செயற்பாட்டாளர், எந்த தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த தலைக்கு விசுவாசமாக இருந்து தன்னுடைய பங்களிப்பை நிறைவாக செய்து பொது வாழ்க்கையில் எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியவர் டாக்டர் அண்டே என்று நான் சொல்வதில் உள்ளபடியே பூரிப்படைகிறேன். எங்களையெல்லாம் வளர்த்த, ஆளாக்கி, உருவாக்கி, அழகு பார்த்த அற்புதமான தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு வாத்தியார். நான் சட்டசபையில் சொன்னேன். ஒருத்தர் என்னை கேட்டார், என்ன சார் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க, எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் என்று நான் சொன்னேன். எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர், என்னுடைய தலைவராக இப்போ நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் தளபதி விஜய் என்று சொன்னேன். உங்கள் அனைவர் சார்பில் அவருக்கு 22ஆம் தேதி பிறந்தநாள், நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதல்வருக்கு தெரிவிப்போம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இப்போது வந்திருக்கிறது. வெளியரங்கமான ஒரு அரசாங்கம், ஒரு சர்க்கார். இதுவரை தமிழ்நாடு பார்த்திராத கோணத்தில் ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது என்றால் தளபதி விஜயனுடைய அரசாங்கம். ஏனென்றால் முதல் நாள் வந்தவுடனே சொல்லிவிட்டார், பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக மக்கள் எதிர்பார்த்த லஞ்ச லாவணியம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ நேற்று முன்தின ஒரு பாராட்டு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அதில் ஒரு தொழிலதிபர் சொன்னார், 20 வருடமாக ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது, எத்தனையோ அரசாங்கத்தை நான் பார்த்து விட்டேன், ஒவ்வொரு முறை என் ஃபைல் போகும் திரும்பி வரும். பல அரசாங்கங்கள் என்ன பணம் கேட்டார்கள். ஒரு அரசாங்கம் கேட்ட தொகை நான் வைத்திருக்கிற பிரச்சனையை காட்டில் அதிகமான தொகையை கேட்டால் தர முடியவில்லை. ஆனால் தலைவர் அவர்களை பார்த்து, முதல்வரை பார்த்து, ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வெகு காலமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். நம்புங்கள், 2 நாளிலே ஃபைல் கையெழுத்தாகிவிட்டது என்று சொன்னேன். இது நான் சொல்வதற்கு காரணம் என்றால், எல்லா நிலையிலும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் லஞ்ச லாவணியமற்ற, ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். நம்முடைய டாக்டர் அண்டே போன்று நேர்மையாளர்கள், திறந்த உள்ளத்தோடு பணியாற்றியவர்கள், ஒரு பைசா கூட வாங்காமல் ஒருவர் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருந்த பலரில் நம்முடைய டாக்டர் அண்டே அவர் ஒருவர். அவர் நிச்சயமாக இதை அப்ரிஷியேட் செய்வார் என்று நான் கருதுகின்றேன். ஆக எதிர்காலத்தில் தமிழ்நாடு ஒளிமயமாக இருப்பதற்கு, எண்ணுகின்ற லட்சியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு சில தலைவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார். லைஃப்ஸ் ஆஃப் கிரேட் மென் ஆல் ரிமைண்டர்ஸ் we can make our life sublime. அவளைப் போல நாமும் வாழ வேண்டும், வளர வேண்டும், அவர் வழிபாதையை நடக்க வேண்டும் என்கின்ற அந்த முன் உதாரணத்தை டாக்டர் அண்டே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.